இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஷ் பார்பிக்யூ தான் பண்ண போறோம். இவருக்கு இதான் வேலை. காலையிலேயே வந்து மீனை கட் பண்ணிட்டேன், நானே தான் கட் பண்ணேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அந்த வீடியோ தனியா போட்டுருக்கேன், வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. சோ வந்து பீஸ் கட் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நீட்டா கழுவி எடுத்துக்கிட்டேன். சோ அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம், வாங்க மக்களே. இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா, இது வந்து மீன் குழம்பு மசாலா டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து கார்ன்ஃபிளவர் பவுடர் கொஞ்சமா எடுத்திருக்கேன். முறுமுறுன்னு வரதுக்காக கொஞ்சமா அரிசி மாவு, கலர் வரதுக்காக கேசரி பவுடரு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது லெமன் கிடையாது, கடையில போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு வீட்டுல இந்த சாத்துக்குடியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒரு கரண்டி எண்ணெயை ஊத்தி மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா கலக்கியாச்சு. நீட்டா கழுவி வச்ச மீனை இதுல போட்டு நல்லா மசாலா வந்து ஊறுறம் பண்ணிடலாம். பொறுக்கி எங்கடா பாக்குற? மீன் தாங்க பாத்திருந்தேன். அழகா அடிக்கிறங்க, பாக்குறதுக்கு செமையா இருக்கும். நம்ம கிட்ட ஓவன் இருக்கு, அதுலதான் இன்னைக்கு நம்ம பார்பிக்யூ மாதிரி வந்து தந்தூரியா ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட போறோம். பார்பிக்யூ வந்து கண்டிப்பா இன்னொரு நாள் பண்ண போறோம். சரி வாங்க, இதுல நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இது ஹீட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. அதனால வந்துட்டு நான் இதை கம்பி போட்டு தான் எடுக்கணும். இதுக்கு மேலேயே வந்துட்டு இது ஊறின ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சு உள்ளே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷாக இதில் வச்சிடுறேன். பாருங்க எல்லாம் கரெக்டாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம உள்ளே வச்சிடலாம். $180 வச்சுட்டேன் டெம்பரேச்சரு. ஸோ 2 கம்பியுமே ஹீட் ஆகுற மாதிரி வச்சுட்டேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவு குக் பண்ண விட்டு நம்ம ஆயில் தடவிடலாம். குக்காய் முடிய போது மேலே வந்து ஒன்றுக்குமே நம்ம ஆயிலை வந்து டிப் பண்ணி விட்டுறலாம். ஸோ வேகிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலாம் ஜொல்லு ஊத்தணும். 180 வச்சுட்டு 2 கம்மி ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க. ஸோ நம்ம 30 மினிட்ஸ் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள லைட் ஏறிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது குக்காய் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை லைட் ஆஃப் ஆகி பெல் சவுண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த குக்காய் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்போ வெளியே எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை பயம் ஆஹா செமையா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாம். எல்லாம் ஒன்று வைங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கு. நல்லா வந்து செம்மையா வந்திருக்குப்பா. பரட்டா